السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من صلى البردين دخل الجنة. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் சொல்லி அவனுடைய திருப்பெயரை கூறி இந்த உரையை துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், பெரியோர்கள், வரிமார்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வர இருக்கிற வந்திருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக பொழியட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் சேர்த்து கொள்வானாக. நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆரோக்கியத்தையும் நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் தந்து கடைசி வரை நம் சொந்த தேவைக்கு யாரிடத்திலும் போய் நின்று விடாமல் யாருடைய உதவியும் எதிர்பார்த்து வாழுகிற அந்த நெருக்கடி நிலையை விட்டு நம் எல்லோரையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் புனித ஆலயமாம் காபாவையும், அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுதாவையும், புனிதமான பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்திட குடும்பத்துடன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை தருவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நம்முடைய கல்விக்கான ஆசான்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமானவர்கள் எல்லா மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமியர்களின் வணக்கங்களில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு நாளும் நாம் நிறைவேற்றக்கூடிய கடமையான ஐங்கால தொழுகை. நம் எல்லோருக்கும் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் சஹாபாக்களை பற்றி திருக்குர்ஆன் முன்வைக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன என்று நீங்கள் தேடி பார்த்தால் வல்ல அல்லாஹ் சொல்கிறான்: தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதா யப்தகூன ஃபضலம் மினல்லாஹி வரிதுவானா. அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தையும் அவனுடைய திருப்தியையும் தேடியவர்களாக நீங்கள் அந்த சஹாபா தோழர்களை சஜிதா செய்தவர்களாக, ருக்கு செய்தவர்களாக காணுவீர்கள். தொழுகையில் அவர்கள் அதிகப்படியான நேரங்களை செலவு செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, சீமாஹும் ஃபி உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அல்லாஹுவை வணங்கி சஜிதா செய்து செய்து அவர்களின் நெற்றியிலே அதற்கான அடையாளம் இருக்கும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இப்போ தொழுகையை வைத்துத்தான் சஹாபாக்களை அல்லாஹ் பிரதானமாக இந்த வசனத்திலே அடையாளப்படுத்துகிறார். இப்போ ஒரு மனிதனின் ஈமானின் அடையாளம் அவர் தொழுகையாளியாக இருப்பார் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். ஒரு தொழுகையாளிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மரியாதை என்ன? எல்லோரையும் போன்று ஒரு தொழுகையாளியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்களா? அந்த மரியாதையை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் நாமாக மாற வேண்டும் என்றால் நம்மிடத்தில் எப்படி இந்த தொழுகையின் முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் சில விஷயங்களை நாம் இந்த வார ஜும்மாவிலே பார்க்க இருக்கிறோம். புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஒரு நாள் போரிலிருந்து கிடைக்கப்பட்ட கனிமத் பொருட்களை பங்கிட்டு கொடுத்து கொண்டிருந்தார்கள்.
அப்பொழுது அந்த எதிரிலே இருந்த பங்குகளை வாங்கி கொண்டிருந்த அந்த அணியிலே இருந்த ஒருவர் எழுந்து, யா ரசூலல்லாஹ் இத்தகில்லா, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் அல்லாஹ்வை பயந்துக்குங்க, சரியாக பங்கு வைங்க. பங்கு வைக்கிற விஷயத்தில் கூட்டி குறைச்சி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியாதவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, அல்லாஹ்வை பயந்துக்குங்க அப்படின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலுக்கு சொன்னார்கள், அவலஸ்து அஹக்க அஹ்லில் அர்தி ஐ யத்தகில்லா, இந்த உலகத்தில் இந்த பூமிக்கு மேலே என்னை விட அல்லாஹ்வை பயப்படுற ஒரு ஆள் வேற யாரும் உண்டா? அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டும், அல்லாஹ்வை எப்படி நெருங்க வேண்டும், அல்லாஹ்வை எப்படி அடைய வேண்டும் என்கின்ற வழியை உங்களுக்கு சொல்லித் தந்தவன் நான். நானா அல்லாஹ்வை பயப்படாமல் இப்படி மாறு செய்து விடுவேன்? நானா அல்லாஹ்வை அஞ்சாமல் ஒருவருக்கு கூட்டியும் இன்னொருவருக்கு குறைத்தும், ஒருவருக்கு பார்த்தும் இன்னொருவருக்கு பார்க்காமலும் செய்து விடுவேன் என்று ரசூலுல்லாஹ் அந்த விஷயத்தை சொன்னாங்க. இதை சொன்ன உடனே பக்கத்தில் ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபிக்கு பேர் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபாக்களினுடைய அந்த வரலாறுகளை எல்லாம் வாசித்தவர்கள் நிச்சயமாக ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹுவை பற்றி தெரிந்திருக்கும். வீரத்தின் விளைநிலம் அவர். எக்கச்சக்கமான போர்க்களத்திற்கு தளபதியாக போய் போரின் வெற்றிக்கு காரணமாக ஆனவரும் அவரை. அல்லாஹ் ஆக்க வைத்தான், அவரை கொண்டு இல்லை, அல்லாஹ் அவரை வைத்து வெற்றியை கொடுத்தான் என்பதுதான் மூமினான மக்கள் நாம் பார்க்க வேண்டிய பாடம். அவங்க சொன்னாங்க, கோபத்தில் போய் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்கள் மேலே ஒருத்தர் சந்தேகப்படுறாரு, உங்களை அல்லாஹ்வை பயந்துங்க பார்த்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா எப்படி பெரிய துணிச்சல் இருக்கும் அவருக்கு. அனுமதி கொடுங்க, தலை எடுத்துறேன், அனுமதி கொடுங்க. உங்கள் மேலே ஒருத்தர் கரை வைக்கிறாருன்னா அப்போ அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கு போல தெரியுது. அனுமதி தாங்க, தலை எடுக்கிறேன் நான். ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஅல்லஹு அன் யகூன யுஸல்லி, அவர் தொழுகையாளியாக இருக்கலாம், விட்டுருங்க, வேண்டாம். அவர் தொழுகையாளியாக இருக்கலாம், தொழுகிற பழக்கம் அவருக்கு இருக்கலாம். எனவே இப்படி சொல்லியிருந்தாலும் அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பை தரட்டும். அவர் தொழுகிற தொழுகை அவரை மன்னிக்கட்டும். நீங்கள் ஏன் அடாதடியான முடிவெடுக்க வேண்டும், வேண்டாமே விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். தொழுகையாளிக்கு பெருமானார் கொடுத்த மரியாதை இது. ஹதீஸிலே வருகிறது, அபு ஹைசமில் இப்னு தைஹானுல் அன்சாரின்னு ஒரு சஹாபி, இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. இந்த சஹாபி வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சஹாபாக்கள், அதாவது ரசூலுல்லாஹ், அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம் சேர்ந்து போகிறாங்க. ஒரு பகல் நேரம், கடுமையான வெயில், உஷ்ணம். அன்னைக்கு பார்த்து ரசூலுல்லாஹ் காலிலேருந்து எதுவுமே சாப்பிடலை. மற்ற வந்த சஹாபாக்களும் 2 பேரும் சாப்பிடல. உச்சகட்டமான பசியில் போன உடனே இந்த அபு ஹைசம் சஹாபி, நிறைய தோட்டம் துறவுகள்லாம் அவருக்கு உண்டு. அந்த தோட்டங்களில் கிடைக்கக்கூடிய பழங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவர் என்ன செஞ்சார், தான் வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நேராக அவங்கள கூட்டிகிட்டு போய், மதீனாவிலே ரொம்ப பிரபலமான தோட்டம் அவருக்கு சொந்தமாக இருந்தது. அந்த தோட்டத்தினுடைய நடுப்பகுதியில் அழகான கார்பெட் விரித்து அதில் உட்கார வச்சு, அந்த தோட்டத்திலிருந்து ஊறக்கூடிய அற்புதமான சுனை ஊட்டு நீர் அதை கொண்டு வந்து வச்சார். அவருடைய தோட்டத்தின் அற்புதமான பழங்களை பறித்து கொண்டு வைத்தார். ரசூலுல்லாஹ், இதை சாப்பிடுங்க, இந்த தண்ணியை குடிங்க, கொஞ்ச நேரத்தில் உணவு தயாராகிவிடும், உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். இவரே தான் ஓடுறார், அவருக்கு ஹெல்ப்புக்கெல்லாம் யாரும் இல்லை. போனார், வேக வேகமாக போய் வீட்டில் மனைவிட்ட சொல்லி சாப்பாடு ரெடி பண்ணார், கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த சஹாபாக்கள் இருவரும், அபூபக்கர் நாயகமும் உமர் நாயகமும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்கள் இவ்வளோ பெரிய தோட்டம் துறவுலாம் இருக்குது, வீட்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் ஹாதிமீன்கள்லாம் இல்லையா, யாராவது உங்களுக்கு பணியாளர்கள்லாம் இல்லையா? இல்லை யாரும் சொல்லலாம். சரி, நீங்கள் எங்களுக்கு செஞ்ச இந்த உபகாரத்துக்கு உங்களுக்கு நான் ஏதாவது கைமாறு செய்யணும், ஏதாவது பிரதி உபகாரம் செய்யணும். மதீனாவுக்கு வாங்க, நம்ம மஸ்ஜிதுக்கு வாங்க, அடிமைகள் யாராவது வந்தார்கள் என்றால், கைதிகள் யாராவது கிடைத்தார்கள் என்றால் உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இவரும் கொஞ்ச நாளைக்கு பின்னாடி யதார்த்தமாக மஸ்ஜித் நபவிக்கு போக ரசூலுல்லாஹ் அந்த பழைய உபகாரத்தை ஞாபகத்தில் வச்சுட்டு, பசியோடு வந்தவருக்கு உணவு கொடுத்தவராச்சே, கடுமையான பசியிலையும் பதட்டத்திலையும் வந்த நபிக்கும் நபி தோழர்களுக்கும் உணவளித்தவராச்சே, கூப்பிட்டு அன்னைக்கு திருப்தியான ஒரு உணவு கொடுத்தீங்க, ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும், கைதிகள் வந்திருக்கிறாங்க,
யாராவது இந்த பாருங்க 2 பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு யார் வேணுமோ சூஸ் பண்ணிக்கங்க, நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரு சொன்னாரு, நீங்க சூஸ் பண்ணி எனக்கு ஒரு ஆளை தாங்க, எனக்கு வேணும் பணியாளர், நீங்களே அதை சூஸ் பண்ணுங்க எனக்கு தாங்கன்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரில் ஒருத்தரை கூப்பிட்டு இவரை கூட்டி போங்க, இவர் நல்லா உங்களுக்கு பணியெல்லாம் செய்வார், வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஹுத் ஹாதா ஃபஇன்னி ரஅய்துஹு யுஸல்லி வஸ்தௌசி பிஹி மாரூஃபா. 2 பேரில் இவரை நான் உங்களை சூஸ் பண்ணி தர்றேன், இவர் தொழுகையாளி, நான் அதை பார்த்துருக்கேன், அவர் தொழுகிறத நான் பார்த்துருக்கேன், எனவே இவர்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்குங்க, நல்ல முறையில் நடந்துக்குங்க. உங்களுக்கு பணியாளர் என்பதினாலே அதை எல்லாத்தையும் விட பெரிய அந்தஸ்து அவருக்கு இருக்கு. அல்லாவுக்கு முன்னாடி வணங்கக்கூடியவர், தொழக்கூடியவர், தொழுகையை மிஸ் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, ரொம்ப பேணுதலாக தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர். எனவே உங்கள்கிட்ட வேலை பார்க்குறான்றதுக்காண்டி கொஞ்சம் வரம்பு மீறி நடந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஹதீஸில் வருது, இந்த சஹாபி நேரபி மனைவிட்ட சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அன்பளிப்பாக ஒருத்தரை கொடுத்துருக்காங்க, ஒரு வேலையாளர் கொடுத்துருக்காங்க, பணியாளரை கொடுத்துருக்காங்க, உன்னை சொல்லி அனுப்புனாங்க, அவர் தொழுகையாளியாமா, அவர் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்துக்கணுமாமா. அந்த அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் வந்து நடந்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நம்ம வீட்டு வேலையை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லலை. அந்த அம்மா சொன்னாங்க, நபி நல்ல விதமாக நடக்க சொன்னாங்களா? ஆமாம், நபி நல்ல விதமாக நடக்க சொன்னால் ஆகச் சிறப்பாக நடக்கணும். நான் சொல்லட்டுமா என்ன செய்யலாம்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க. கணவர் அபுல் ஹைதம் சொன்னார், சொல்லுங்களேன். அந்த அம்மா சொன்னாங்க, இவரை அல்லாவிற்காக வேண்டி உரிமையிட்டு விடுவோம் என்றால் நபி நல்ல விதத்தில் நடக்க சொன்னார்கள், இதை விட நாம் எப்படி நல்ல விதத்தில் நடப்பது? அவரை நாம் அடிமையாக வைத்திருக்க வேண்டாம், ஒரு தொழுகையாளி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் நல்ல விதமாக நடக்க சொன்னார்களே, எனவே அவரை நாம் உரிமையிட்டு விடலாம், அவர் சுதந்திரமாக செல்லட்டும், என்ன பணிகள் வேண்டுமானாலும் செய்யட்டும், நம்மிடத்தில் கீழே இருந்து வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை, ஏனென்றால் அவர் தொழுகையாளி, ரசூலுல்லாஹ் நல்ல விதமாக நம்ம நடந்த சொல்லியிருக்காங்க, இதுதான் நாம் செய்யக்கூடிய நல்ல விதம். தொழுகையாளிக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த மரியாதையை கவனிக்க வேண்டும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க, நாம் பலமுறை ஓதி கேட்ட வசனங்கள் தான், இஸ்தாயினு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தொழுகையை கொண்டும், ரெண்டாவது என்னது, பொறுமையை கொண்டும் உதவியை தேடுங்கள். இப்போ நான் என்னையை பார்த்து கேட்குறேன், நீங்கள் எல்லாம் உங்களை பார்த்து கேளுங்க, நான் உங்களை பார்த்து கேட்க மாட்டேன். நான் எத்தனை முறை தொழுது அல்லாஹ்வுடைய உதவியை வாங்கியிருக்கிறேன், நான் எத்தனை முறை என்னுடைய கஷ்டத்தின் சமயத்தில் தொழுது அந்த கஷ்டத்தை போக்க வைத்திருக்கிறேன், நான் எத்தனை முறை என்னுடைய நெருக்கடியை என் தொழுகையின் மூலமாக நீக்கி இருக்கிறேன், நான் எத்தனை முறை என்னுடைய கடினமான தேவையின் சமயத்திலே என் தொழுகையின் மூலமாக அந்த தேவையை பூர்த்தியாக்கி இருக்கிறேன். முதல்ல அதை எத்தனை முறை செஞ்சிருக்கேன்னு கேட்கணும். ரெண்டாவது கேள்வி, நான் அத்தனை தடவை தொழுகிறேனே, என் தொழுகை அந்த அளவுக்கு வேல்யூவா இருக்குதா, அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்குதா அப்படிங்கிறதையும் கேட்கணும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய ஆய்வாளர், அவர்களுடைய நூல்கள் நம்முடைய நூலகத்தில் இருக்கிறது. ஒவ்வொருவரும் நிச்சயமாக வாசிக்க வேண்டிய புத்தகங்கள் அது முதன்மையானது. கேட்டால் வரலாறை பற்றி, ஹிஸ்டரியை பற்றி, இஸ்லாமிய வரலாற்றை கொஞ்சம் மேலோட்டமாக தெரிய வேண்டும், கொஞ்சம் ஆழமாக தெரியணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த நூலை படிக்கணும். எல்லா மொழிகளிலும் வந்திருக்கிறது, ஆங்கிலத்திலும் இருக்கிறது, தமிழிலும் இருக்கிறது, அரபியிலும் இருக்கிறது. அல் பிதாயா வன் நிஹாயா அந்த நூலில் ஒரு செய்தி சொல்றாங்க. சஹாபாக்கள் ஒரு சஹாபி இருந்தாங்க, அந்த சஹாபிக்கு பேரு அலா இப்னுல் ஹதரமி. இந்த அலா இப்னுல் ஹதரமி ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை கொடுத்தாங்கன்னா, ஒரு நாள் அவர் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு உள்ள வர்றதுக்கு அனுமதி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு அவரை போய் கூட்டிட்டு வந்து தான் மேலே போட்டிருந்த துண்டை எடுத்து கீழே தரையை தட்டி விட்டு, இங்கே உட்காருங்க ஆலா அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க, சாதாரண ஒருத்தர் அல்லது வச்சுக்கோங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள், ஒரு பொலிட்டிக்கல்லையோ அல்லது பொருளாதாரத்திலேயோ அல்லது சமூகத்தில் அந்தஸ்துலையோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறவர் நம்மளை பார்த்த உடனே அவர் வீட்டிலேருந்து வேக வேகமாக இறங்கி வந்து நம்ம காரில் விட்டு இறங்குறோம், அவர் வந்து நம்ம கையை பிடிச்சி வீட்டில் கூட்டு போய் உட்கார வைக்கிறார். நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கும். இவ்வளோ பெரிய ஆள் கீழே இறங்கி வந்து நம்மளை கூட்டு போறாரு. உலகத்திலேயே உலகத்தின் தலைவர் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் இவர் வந்துட்டாருன்னு ஒன்று எந்திரிச்சு போய் கூட்டி வந்து தான் மேலே போட்டிருந்த துண்டை தூக்கி கீழே அந்த இடத்தை தட்டி விட்டு உட்கார வச்சாங்க. அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவர் என்பதை ரசூலுல்லாஹ் உள்வாங்கியிருந்தாங்கன்னு நம்ம கவனிக்கணும். அந்த அலா இப்னுல் ஹதரமி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் வெளியூருக்கு போர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். இப்போ அவங்களுடைய தலைமையில் தான் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள் ரொம்ப முக்கியமானவங்க,
அவங்க பயணிச்சாங்க. அவர்கள் கண்ட ஆச்சரியத்தை சொல்றாங்க. நான் எதுக்கு சொல்றேன்றது இந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது உங்களுக்கு புரியும். என்ன சொன்னாங்க? நாங்க பயணத்தில் இருந்தோம், உது செய்யறதுக்கும் தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை, தண்ணியினுடைய ஊற்றுக்கள் எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியக்கூடாது என்பதனாலே எதிரிகள் அதையெல்லாம் மூடி போட்டு விட்டார்கள், அடையாளமே இல்லாம ஆக்கிட்டாங்க. நடுப்பாலைவனத்தில் சிக்கிவிட்டோம். நடுப்பாலைவனத்தில் சிக்கிவிட்டோம். எந்த அளவிற்கு எங்களுக்கு உள்ளத்தில் எண்ணம் ஏற்பட்டு போனதென்றால், தண்ணி இல்லாம நம்ம மௌத்தை சந்திக்க போறோம், அந்த அளவுக்கு நெருக்கடி ஆகி போச்சு. பாலைவனத்தின் சூடும் அங்கே தாகம் ஏற்பட்டால் அந்த நிலையையும் நீங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். நம்மள நிறைய பேருக்கு உச்சபட்சமான தண்ணீர் தாகம் என்பதெல்லாம் நோன்பு திறக்கிற அந்த நேரத்தில் உணரக்கூடிய விஷயங்கள் மட்டுமே. ஆனால் உள்ளபடியே ஒருவருக்கு தாகத்தின் உச்சநிலை என்னவாகும் என்றால் அதற்குரிய விளக்கமாக நாம் இந்த ஹதீஸை பார்க்கலாம். சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, தாகத்தினால மௌத்து வந்துருமோன்னு அச்சப்பட்டோம். இப்போ தளபதியிட்ட போய் சொன்னா, அலா இப்னுல் ஹதரமிட்ட, தண்ணி இல்லைங்க, குடிக்கிறதுக்கும் இல்லை, உது செய்யறதுக்கும் இல்லை, கால்நடைகளுக்கு புகட்டுவதற்கும் இல்லை, என்னமும் செய்ய முடியாது. அடுத்து தண்ணி இல்லாமல் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாது. அது ஒரு மாலை நேரம், மகரீபின் தொழுகை ஜமாத்தாக தொழுதோம். தொழுது முடித்து விட்டு அடுத்து எந்திரிச்சு அலா இப்னு ஹதரமி 2 ரக்காய் தொழுதாங்க. நீங்கள் கவனிக்கணும், நீங்களும் 2 ரக்காய் தொழுகிறீங்க, நானும் தொழுகிறேன். ஒவ்வொரு நாளும் 2 இல்லை 20 கூட நம்மள நிறைய பேர் தொழுகிறோம். ஆனால் அந்த வெயிட் இருக்கா அந்த தொழுகையில் அப்படிங்கிறதுல நீங்களும் நானும் எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கொள்ள வேண்டும். என் மனசாட்சிக்கே நான் சொல்ல வேண்டும், என் நிலை என்னவாக இருக்கிறது என்பதை நானே கேள்விக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 ரக்காய் தொழுதாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, தொழுது முடிச்சுட்டு கையை தூக்குனாங்க. கையை தூக்கி சொன்னாங்க, யா அல்லாஹ், உன் பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம், தண்ணீர் இல்லாமல் இப்போது தடைபட்டு நிற்கிறோம், நீதான் எங்களுக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை கீழே போடுறதுக்கு உள்ளார, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வார்த்தை, கையை கீழே போடுறதுக்கு உள்ளார கொட்டோ கொட்டென்று மழை கொட்டியது. எந்த அளவுக்கு மழை என்றால், நாங்கள் இருக்கும் பகுதியில் மட்டுமே மழை பெய்தது, சுத்தி எந்த இடத்திலுமே மழை இல்லை. நாங்கள் எந்த இடத்தில் இருந்தோமோ அங்கே மட்டும் வானிலிருந்து மழை பொழிந்தது. நாங்கள் குடித்தோம், எங்கள் பாத்திரங்களிலே நிரப்பிக் கொண்டோம், எங்களுடைய கால்நடைகளுக்கு புகட்டினோம். அதற்கு பிறகு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போய்விட்டோம். எங்கள் பயண குழுவிலே ஒருவர் அங்கிருந்து வெளியான பின்னாடி ஜாமான அங்கே ஏதோ வச்சுட்டு வந்தார். அந்த மழை பெஞ்ச இடத்துல போய் எடுக்கலாம்னு சொல்லி ரிட்டர்ன் வந்தார். போன பின்னாடி மழை பெய்ததற்கான சொட்டோண்டு அடையாளம் கூட அங்கே இல்லை. வந்து சொன்னார், சொட்டோண்டு அடையாளம் கூட மழை பெய்ததற்கான எந்த அடையாளமே இல்லை என்று அவர் வந்து சொன்னார். அன்பர்களே, இதுதான் தொழுகையின் மூலமாக பெறக்கூடிய உதவி என்பது. தொழுகையின் மூலமாக நீங்கள் உதவி தேடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது என்றால் உண்மை, அது சத்தியம். அது அப்படின்னா என்னதையும் அர்த்தம், தொழுதா கிடைக்கும் அர்த்தம், தொழுதா கஷ்டம் தீரும் அர்த்தம், தொழுதா நம்முடைய கவலைகள் போகும் அர்த்தம், தொழுதா நம்முடைய நெருக்கடிகள் எல்லாம் நீங்கும் அர்த்தம். ஆனா அங்க என்ன கேள்வி, நம்ம தொழுகை ஏன் தொழுகை அந்த மாதிரி லெவல்ல இருக்குதான்றதான் கேள்வி. ஹஜ்ரத் அலா இப்னுல் ஹதரமி ரலியல்லாஹுவின் தொழுகை அப்படி இருந்தது. அன்பான சகோதரர்களே, தொழுகைதான் ஒரு மூமினின் பேராயுதம். இன்னைக்கு எல்லா விஷயங்களை பற்றியும் நாம் விவாதிக்கிறோம், பேசுகிறோம். நமக்கு மத்தியிலே கருத்து பரிமாற்றங்கள் நிறைய நடக்கிறது. ரொம்பவும் விழிப்புணர்வோடு இருக்கிறோம். நமக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம், சமுதாயத்தினுடைய விழிப்புணர்வு என்பது ரொம்ப அவசியமானது. கல்வி ரீதியாக விழிப்புணர்வு பெற வேண்டும், பொருளாதாரத்தில் விழிப்புணர்வு இருக்கணும், பொலிட்டிக்கல்ல அரசியலில் நாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும், ஆன்மீகத்தில் எப்படி விழிப்புணர்வாக இருக்கணும், சமுதாயத்தை முன்னேற்றத்தில் எப்படி விழிப்புணர்வாக இருக்கணும், நமக்கு எதிராக எதிரிகள் என்னென்ன மாதிரியான திட்டமிடுகிறார்கள், காய் நகர்த்துகிறார்கள், அதனை எதிர்கொள்வதற்கு எப்படி விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறோம். நான் தப்பு என்று சொல்ல மாட்டேன். அதிலெல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் அதிகாலையிலே முதலில் விழிக்கிறதா? விழிப்புணர்வு அடுத்து. அதிகாலை ஃபஜர் தொழுகைக்காக வேண்டி சமூகம் விழிக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. சமூகம் எப்பொழுது வெற்றி பெறும்? ஒரு வெற்றியை சமூகம் எங்கிருந்து தேட வேண்டும்? எந்த துறையாக இருந்தாலும் சரிதான், அதிகாலை ஃபஜர் தொழுகையிலிருந்து தான் சமுதாயம் வெற்றியை தேட வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, என் வீட்டில், என் குடும்பத்தில், என் நட்பு வட்டாரத்தில், என்னுடைய பிள்ளைகளில்
எத்தனை நபர்கள் அதிகாலை தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம்? ஃபஜர் தொழுகையிலே எவ்வளவு தூரம் கவனம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே கேள்விக்குட்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சூழலிலே இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, எந்த நாள் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் அந்த மஸ்ஜிதை சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அதிகாலை ஃபஜர் தொழுகையிலே முதல் சஃபிலே வந்து நிற்கிறார்களோ, எந்த நாள் காலையிலே வீடுகளிலே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எழுந்து குளித்தோ அல்லது ஒது செய்து விட்டோ முசல்லாவை போட்டு ஃபஜரை தொழுவதற்கு ஆயத்தப்பட்டு விட்டார்களோ, எந்த நாள் காலை ஃபஜர் தொழுகையிலே பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இடையிலே போட்டி நடந்து பள்ளிவாசலை நோக்கி அதிகாலை ஃபஜரை தொழுவதற்கு வருகிறார்களோ, நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வேண்டுமானாலும் உங்களிடத்திலே சவால் விடுகிறேன், அந்த நாள் தான் முஸ்லிம்களை கண்டு உலகமே அச்சப்படுகிற, அதாவது அச்சப்படுகிறன்னா நீங்க தப்பா புரிஞ்சக்கூடாது, பயங்கரவாதிகள் அப்படிலாம் இல்லை, முஸ்லிம்களை வீழ்த்த முடியுமா என்று அச்சப்படுகிற ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி தருகிற நாள். ஏனென்றால் ஃபஜரின் மூலமாகத்தான் உம்மத்திற்கு வெற்றியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு எல்லா மஸ்ஜிதுகளிலும் மற்ற வக்துகளுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஃபஜர் என்றால், அதிகாலை தொழுகை என்றால் சில முக்கியமான நபர்கள் அல்லது வயதிலே மூத்தவர்கள் மட்டும் வந்து தொழுவதற்கான ஒரு தொழுகை என்பது போன்று உண்டான ஒரு பார்வை சமூகத்தில் இருக்கிறது. அது உள்ளபடியே ஆரோக்கியமற்றது. எல்லா தொழுகைக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க இல்லையா? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். குறிப்பாக ரமதான்ல நம்ம இதை அனுபவிச்சிருப்போம். ஃபஜர் தொழுகைக்கு மட்டும் அழைப்பு தரப்படுது, ஆனா ஒரு வார்த்தை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாங்க, அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம். சமூகமே, தூக்கத்தில் தான் உனக்கு நிம்மதி இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற, உனக்கான ஓய்வு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற, நீ ரிலாக்ஸா இருக்கக்கூடிய இடம் உன்னுடைய உறங்கும் இடம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். இல்லை சமூகமே, இந்த தூக்கத்தை விட மேலான ஒன்று இருக்கிறது, அதுதான் தொழுகை என்பதை உணர்த்தி உணர்த்தி ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற வார்த்தை தான் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம். இந்த வார்த்தை நம்ம நிறைய பேருக்கு காதுல கேட்கத்தான் செய்து, ஆனாலும் வார்த்தைகளை மிஞ்சி நமக்கு தூக்கம் மிகைக்கிறது அல்லது ஏதோ ஒரு விதமான அசட்டு நம்மை தட்டி விடுகிறது. 7 விஷயம் சொல்லுகிறேன். 7 நிமிடம் இருக்கிறது. 7 நிமிடத்திலே 7ஐயும் சொல்லிவிடுவேன் இன்ஷா அல்லாஹ். 7 விஷயம் சொல்லுகிறேன். இந்த 7 விஷயமும் உங்களை இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து ஃபஜர் தொழுகைக்கு உரிய நபராக, ஃபஜரை நிறைவேற்றக்கூடிய நபராக, உங்களை என்று நான் சொல்லி என்னை பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை, என்னையும் உங்களையும் சேர்த்தே சொல்லுகிறேன், நம் எல்லோரையும் ஃபஜரை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற்றி தரும் இன்ஷா அல்லாஹ். 1, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜர் தொழக்கூடிய நபருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன தெரியுமா? பஷ்ஷிரில் மஷ்ஷாஈன ஃபில் துலமி இலல் மசாஜித் பின்னூரி தாமி யௌமல் கியாமா. மறுமை நாளிலே எல்லாரும் அல்லாஹ்க்கு முன்னாடி வருவாங்க, எல்லாரும் அல்லாஹ்க்கு முன்னாடி வருவாங்க. ஆனா சில மனிதர்கள் மட்டும் பெரிய வெளிச்சத்தில் வருவாங்க, பெரும் பேரொளி அவர்கள் வரும்பொழுது அப்படி அங்கிருந்து இங்கிருந்து டார்ச் வச்சு அடிச்சா எப்படி இருக்குமோ, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான லைட்டை போட்டு கொடுத்து அவரை வரவேற்றா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி பெரிய வெளிச்சத்தை கொண்டு அவர் வரவேற்கப்படுவார். யாருங்க இவர் வரும்பொழுது இவ்வளவு பெரிய வெளிச்சம், இவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறது யார் இவர் என்று கேட்கும் பொழுது சொல்லப்படும், இவர்தான் இருளிலே எழுந்து அதிகாலை ஃபஜர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போனாரு. அவர் ஊர்ல இருக்கும்போது ராத்திரி நடந்து போனார்ல, காலை இருள் தானே, அந்த இருளிலே நடந்து பள்ளிவாசலுக்கு போனாரே, அல்லது வாகனத்திலே பள்ளிவாசலுக்கு போனாரே, அந்த இருளுக்கு பகரமாக அல்லாஹ் இங்கே உலக மக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய இடத்திலே வெளிச்சத்தை கொடுத்து அவரை கண்ணியப்படுத்துகிறான். எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஃபஜர் தொழுகையை தொழக்கூடியவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் வெகுமதி என்ன? நாளை மறுமையிலே தனியாக அவரை அடையாளப்படுத்துவான். 1. 2வது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது, எவரொருவர் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல், இரவின் பகுதியை நின்று வணங்கிய மக்கள் கூட்டத்திலே அவரை அல்லாஹ் சேர்த்து விடுவான். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒமன் சல்லல் ஃபஜர பில் ஜமாஅத்தி ஃபகஅன்னமா காமல் லைலி குல்லஹ், யார் ஃபஜர் தொழுகையை தொழுகிறாரோ, ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ், ஜமாத்தாக தொழுகிறாரோ இரவெல்லாம் நின்று வணங்கி நன்மை அல்லாஹ் தந்துடுறான். இப்போ ஃபஜர் தொழுதால் முதல்ல என்ன, கியாமத்தில் அல்லாஹ் நம்மளை தனியாக அடையாளப்படுத்துவான். 2வது என்ன விஷயம்,
இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மையை முழுசாக அல்லாஹ் தந்து விடுவான். எங்க நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில ராத்திரி முழுக்க டெய்லி நின்று தொழ முடியுமா? அதில் வருஷத்துல ஒரு நாள் 27, அதில் நிற்கிறதே பெரிய பாடா இருக்குது. அதுவே அசையிலு ஒசந்தல்லுன்னு போய்கிட்டு இருக்குது இல்லையா? வருஷம் முழுக்க எப்படி முடியும்? வருஷம் முழுக்க உங்களால பெற முடியும். வருஷம் முழுக்க இரவெல்லாம் நின்று வணங்கிய காய் மீன்களுடைய பட்டியலில் உங்களால் சேர முடியும். ஒன்றை மட்டும் செஞ்சா போதும், ஃபஜரை மட்டும் தொழுதா போதும். அல்லாஹ்வுடைய மகத்தான அருள் எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய கருணையான அல்லாஹ். நம்முடைய பலகீன அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால தான் அல்லாஹ் இந்த சாய்ஸை கொடுத்துருக்கான். இந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அப்ப ரெண்டாவது பாக்கியம் இது. மூணாவது மிக முக்கியமான பாக்கியம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். எவர் ஒருவர் ஃபஜர் தொழுகையை தொழுதுறாரோ அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு கீழே அவர் வந்துடுறார். அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல வந்துடுறார். அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலிலே ஒருவர் வந்து விட்டார் என்றால் அவரை யாராவது வழிகெடுக்க முடியுமா? அவர் மாறி போவாரா? அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிறார். எனவே அவரை நீங்கள் யாரும் முறைத்துக் கொள்ளாதீர்கள், அவரை நீங்கள் வரம்பு மீறி நடந்து கொள்ளாதீர்கள் இடத்துல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையிலே சொல்லி தந்தார்கள். அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு கீழே, அவனுடைய கண்காணிப்பு கீழே நாம் வருகிற வாய்ப்பை ஃபஜர் தொழுகை தான் பெற்றுத் தருகிறது. இது மூணாவது. நாலாவது, இன்னைக்கு நம்மள நிறைய பேரை வாட்டி வதச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கு நிறைய பேருக்கு, சின்னதுல இருந்து பெரிய ஆட்கள் வரையும் இருக்குது. ரசூலுல்லாஹ் ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை நீங்க லைஃப்ல நீங்க வந்து லீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெய்லி ஃபஜர் தொழுங்கன்னு நாங்க. டெய்லி நீங்க ஃபஜர் தொழுங்க, உங்களுக்கு சுறுசுறுப்பையும் அல்லாஹ் தருவான், ஒரு மனமழுத்தம் இல்லாத வாழ்வையும் அல்லாஹ் தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதஸ்தைகல மின் நௌமிஹி வதக்கரல்லாஹ் ஃபதவல்லஅ வஸல்ல ஸுப்ஹ அஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ். யார் அதிகாலையிலே எழுந்து அல்லாஹ்வை நினைவு கூறி ஒது செய்து சுபஹ் தொழுகையை நிறைவேற்றி விட்டாரோ அவர் அந்த காலை நேரத்தை சுறுசுறுப்பாக அடைவார். அன்றைய நாள் முழுக்க அவருடைய மனம் ரிலாக்ஸா இருக்கும், அமைதியாக இருக்கும். அவருக்கு நெருக்கடிகள் எல்லாம் பெருசாக ஒன்றும் செய்யாது, மன அழுத்தம் எல்லாம் அவரை பெரிதாக ஒன்றும் வாட்டி வதைக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப நாலாவது பெரிய முக்கியமான பலன் என்ன அப்படின்னா, சுறுசுறுப்போடும் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கும் மனமழுத்தம் இல்லாத வாழ்க்கையை நாம் அனுபவிப்பதற்கும் ஃபஜர் தொழுகை நமக்கு வழிவகுக்கிறது. அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் அமல் செய்கிறோம். எதுக்கு அமல் செய்கிறோம்? எல்லாத்தையும் கேளுங்க. சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்தின் சுகங்கள் அடையணும் இல்லையா? அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு லேசாக பெற்றுத் தருகிற வழி என்ன தெரியுமா? மன் சல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னா. முத்தஃபக்குன் அலைஹ், புகாரி முஸ்லிம் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். எவர் ஒருவர் 2 குளிர் தரக்கூடிய நேரத்திலே தொழுகையை சரியாக நிறைவேற்றி விட்டாரோ அவர் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு போவார். உலகத்திலே ரசூலுல்லாஹ் முத்திர குத்துறாங்க சொர்க்கவாரி யாருன்னு. இஷாவையும் ஃபஜரையும் யாரு சரியா தொழுதுட்டு வர்றாங்களோ நிச்சயம் அவங்களுக்கு சொர்க்கம் உண்டுன்றாங்க ரசூலுல்லாஹ். இப்போ நீங்களும் நானும் கேட்டு பார்த்துக்கணும், நான் அந்த லிஸ்ட்ல இருக்கிறேனா? நான் இந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டேனா? என்னை ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபர்களினுடைய பட்டியலில் சேர்த்துட்டாங்களா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை தப்பா புரிஞ்சிடக்கூடாது, நீங்க வேற ஏதாவது தப்பா புரிஞ்சு விவகாரம் ஆயிடக்கூடாது. அஜரத்து சொல்லிட்டாங்க ஃபஜரும் இஷாவும் மட்டும்தான், இடையில ஃபுல்லா விட்டுற வேண்டியது அப்படின்னு. அப்படி இல்லை. ஒருவர் ஃபஜரையும் இஷாவையும் மிகச்சரியாக நிறைவேற்றினால் மற்ற வக்துகளை சரியா நிறைவேற்றுவார்னு அர்த்தம். அந்த 2 விஷயத்தையுமே ரொம்ப கரெக்டா இருக்கும் பொழுது மற்ற வக்துகளையும் ரொம்ப சிறப்பாக அவர் நிறைவேற்றுகிறார் என்று பொருள். அப்ப சொர்க்கத்தை அடைவதற்கான வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜர் தொழுகை ஆக்குறார்கள். ஆறாவது பலன் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்ம மலக்குகளை சந்திக்கிறோங்க. மலக்குகளை சந்திக்கிற இடம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜர் தொழுகைன்னாங்க. நைட் ஷிஃப்ட்ல ஒரு டீம் வேலை பார்க்கும் உலகத்துல, அதே மாதிரி பகல் ஷிஃப்ட்ல ஒரு டீம் வேலை பார்க்கும். இவங்க அப்படியே ரிட்டர்ன் ஆகி மாறி போகக்கூடிய இடம் ஃபஜருடைய நேரம். ஃபஜருடைய நேரத்தில் நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு மலக்குகள் டீம் அல்லாட்ட எல்லா ரிப்போர்ட்டையும் கொண்டு போகும். பகல் ஷிஃப்ட்டுக்கு வரக்கூடியவங்க வந்து இறங்குவாங்க. அப்போ ஃபஜருடைய தொழுகையிலே ஒவ்வொரு நாளும் நாம் கலந்து கொண்டால் மலக்குகளை சந்திக்கிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவான். இது பெரிய பாக்கியம் தானே? மலக்குகளை சந்திப்பது என்பது சாதாரண விஷயம் அல்லவே. இந்த 6வது பாக்கியமாக மலக்குகளை சந்திப்பதனுடைய பாக்கியத்தை ஃபஜரின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். இது 6வது. 7வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
ரக்கஅத்தா அல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. உலகத்தோடே நாம் சுற்றி வருகிறோம். உலகத்தினுடைய பல்வேறு விஷயங்களிலே நாம் பின்னி பிணைந்திருக்கிறோம். நம்முடைய தொழில், வியாபாரம், குடும்பம், நம் முன்னேற்றம், நாம் போட்டு வைத்திருக்கக்கூடிய முதல், நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வணிகம், இதோடு நம்முடைய கவலைகளும் எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் சுற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது எல்லாத்த விட பெருசு ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா, அதுதான் ஃபஜ்ர் தொழுகை. 2 ரக்காயத்து ஃபஜ்ர் தொழுகை இருக்குது. அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்கள் உலகத்தில் எதையெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் விட பெருசு அல்லாஹ்வின் பார்வையிலே ஃபஜ்ருடைய 2 ரக்காயத்து. நாங்கள் சொல்லலாம் 2 ரக்காயத்து ஃபஜ்ர் தொழுகை இருக்கிறதே, இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளை விட பெரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக இந்த 7 பாக்கியமும் ஃபஜ்ர் தொழுகை இதன் மூலமாகத்தான் கிடைக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, தொழுகை பொதுவாகவே எல்லோரும் நாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயம் பின்பற்றி ஆக வேண்டிய கடமை. அதில் ரொம்ப கவனத்தோடு, ரொம்ப உன்னிப்போடு, ரொம்ப மைனூட்டாக நாம் கவனித்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை இருக்குமே ஆனால், ஒரு தொழுகை இருக்குமே ஆனால், அது ஃபஜ்ருடைய தொழுகை. மற்ற நேரங்களிலே நாம் சாக்கு போக்கு சொல்லி விடலாம். நான் அங்கே போயிட்டேன், இந்த வேலை ஆகிப்போச்சு, இப்படி ஒரு சூழல் ஆகிப்போச்சு, முக்கியமான மீட்டிங் ஆகிப்போச்சு, இவரை சந்திக்க வேண்டிய நிலை ஆகிப்போச்சு என்றெல்லாம் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் ஃபஜ்ருடைய நேரத்தில் பெரும்பாலும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம், அது நமக்கான நேரம், அது நம்முடைய ஓய்வுக்கான நேரம். அதை துறந்து, அதை தூக்கி வைத்துவிட்டு, அந்த தூக்கத்தை எடுத்து ஓரத்தில் வைத்துவிட்டு, எனக்கு நிம்மதியையும் இளைப்பாறுதலையும் மன அமைதியையும் தரக்கூடிய தொழுகையை வைத்துவிட்டு எழுந்து வந்து என் ரப்புக்காக நிற்கிறேனே அந்த தொழுகை, அந்த நேரம், அதை விட சிறப்பாக அல்லாஹ்விற்கு பிடித்தது வேறொன்றும் இல்லை. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த விஷயத்திலே கூடுதல் கவனம் எடுத்து நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்கு, இந்த பாக்கியங்களை எல்லாம் நாம் அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் நாளை மறுமையிலே நம்மை பார்த்து கேள்வி கேட்டால், உன் தொழுகையின் நிலை என்ன என்று கேள்வி கேட்டால், யா அல்லாஹ், உன்னை திருப்திப்படுத்த நின்றேன், உனக்காக வேண்டி என் தூக்கத்தை துறந்தேன், உனக்காக வேண்டி என் வியாபாரத்தை துறந்து வந்தேன், நின்றேன், தொழுதேன், அதற்கு நீனே சாட்சி, எனக்கு இதன் மூலமாக உன் திருப்தியையும் உன்னால் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தையும் தா என்று அல்லாஹ்விடத்தில் அடம்பிடித்து கேட்பதற்கான வாய்ப்பை தொழுகைதான் பெற்றுத்தரும். ஒரு நபரை நான் கூர்மையாக ஒரு சில நாட்கள் கவனித்தேன். பள்ளிவாசலுக்கு அவர் தொழுகைக்கு வந்தார். ஆனால் தொழுகை முடிந்ததற்கு பிறகும் சரி, தொழுகைக்கு முன்பும் சரி, ஒரு விதமான தயக்கமும் ஒரு விதமான பதட்டமும் அவருடைய உடலிலே தெரிந்தது. நான் பக்கத்தில் போய் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போனவொன்னே சொன்னேன், தம்பி ரொம்ப பதட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது, அல்லாஹ்வுடைய வீடு இது, நீங்கள் பதட்டப்படலாம் தேவையில்லை, இங்கே யாரும் எதுவும் கிடையாது, எல்லாருக்கும் மேலே அல்லாஹ் இருக்கிறான், அவனிடத்தில் நீங்கள் எதையும் சொல்லலாம், நீங்கள் இப்படி தயங்கி நான் தொடர்ச்சியாக ஒரு சில நாட்களாக உங்களை கவனிக்கிறேன் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார், பதட்டம் அதெல்லாம் இல்லை, எனக்கு வயசு 28 வயசு ஆச்சு. அந்த பையன் சொன்னதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு 28 வயதானது. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 6 மாதங்கள் தான் ஆகிறது. அவர் சொன்னார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 6 மாதங்கள் தான் ஆகிறது. நான் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு வரும் பொழுது, இத்தனை ஆண்டுகள் என் வாழ்க்கையில் தொழாமல் தொலைத்து விட்டேனே என்ற கூச்சமும் வெட்கமும் என் ரப்புக்கு முன்னால் என்னை பதட்டமடைய செய்கிறது, என்னை படைத்தவனுக்கு முன்னால் என்னை கூனி குறுகச் செய்கிறது என்று அவர் சொன்னார். நான் நினைத்தேன் அவருக்கு பாடம் எடுக்க போகிறேன் என்று. ஆனால் அவர் எனக்கு பாடம் எடுத்துவிட்டு போய்விட்டார். யாரென்றே தெரியவில்லை. வெறும் 6 மாதம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவருக்கு இந்த வெட்க உணர்வு இருக்கிறது என்றால், 60 ஆண்டுகள் எனக்கு எங்கே போனது வெட்கம்? 30 வருடம் எனக்கு எங்கே போனது வெட்கம்? 45 ஆண்டுகள் எனக்கு எங்கே போனது வெட்கம்? நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே என்னை கூப்பிட்டு அப்துல் காதர், அப்துல்லா என்று அழைத்து, நீ என்னை வணங்கவில்லையா என்று கேட்டால் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு என் ரப்பிடத்திலே பதில் சொல்வேன் என்கின்ற கேள்வி அந்த பையனின் வழியாக, அந்த இளைஞனின் வழியாக நான் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து கடத்திவிட்டு செல்கிறேன். வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. உண்மையான மூமின்களாக, தொழுகையின் மூலமாக உதவியை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.